அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் 150 பவுன் நகை திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளது. திமுக அரசின் காலம் கடந்த நடவடிக்கை. இதை முதலிலேயே செய்திருந்தால் அண்ணா பல்கலைக்கழக விவகாரமே நடந்திருக்காது. நாகர்கோவில் எம்எல்ஏ எம்.ஆர். காந்தி குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள பேய்க்குளம் பகுதியில் ஆழ்வார்திருநகரி மேற்கு ஒன்றிய பாஜக மண்டல தலைவர் அறிமுக விழா நடைபெற்றது. இந்த விழாவில் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். காந்தி, தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் சித்ராங்கதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய ஒன்றிய தலைவரை அறிமுகம் செய்து வைத்தனர். இந்த நிகழ்வை முன்னிட்டு செண்டை மேளம், வான வேடிக்கைகள் முழங்க சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் பாஜக நிர்வாகிகள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் கறி விருந்து வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். காந்தி கூறுகையில், அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் தற்போது 150 பவுன் நகை திருட்டு வழக்கில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளது. திமுக அரசின் காலம் கடந்த நடவடிக்கை எனவும் இந்த வழக்கை முதலிலேயே கண்டுபிடித்து ஞானசேகரனை அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் வரவிடாமல் கைது செய்து இருந்தால் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரமே நடந்திருக்காது என அவர் குற்றம் சாட்டினார். மேலும் திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள விவகாரத்தில் தமிழக அரசும் இந்து அறநிலையத்துறையும் துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார்.